என்னுடைய மகன் இந்த படங்களை பார்த்தால் அப்படின்னும் இப்போ கிரிஜா ஊக் அவர்கள் ரொம்பவே உருக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ட்ரெண்டிங்கான சில விஷயங்களை பற்றி அப்படின்னு எல்லோருமே அதை பற்றி பேசி வராங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க கிரிஜா அவர்கள் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நானும் இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒரு நபர் தான். ஒரு விஷயம் வைரலாகும் போது என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியும். இப்படியான படங்கள் உருவாகும், அதற்கு லைக்ஸ் கிடைக்கும் வரை அது பரப்பப்படும். ஆனால் என்னை வருத்தமடை செய்கிறது என்னன்னா, இதற்கு ஒரு எல்லை கிடையாதா அப்படின்றதான். அதை அனுமதிக்க முடியாது. எனக்கு 12 வயதில் மகன் இருக்கிறான். அவன் இப்போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் காலப்போக்கில் அவனும் அதை பயன்படுத்துவான். இந்த படங்களும் எப்போது சமூக வலைதளங்களில் இருக்க தான் போகுது. அவன் தன் தாயுடைய இப்படியான படங்களை பார்க்க நேரும் என்பது என்னை அச்சமடைய வைக்குது. அதை அவன் எப்படி எடுத்துக்கிறவான்? இதை இப்போது ரசிக்கும் நபர்களைப் போலவே அவனுக்கு கண்டிப்பாக இவை உண்மையான படங்கள் இல்லை என்பது தெரியும். என்னால் இதனை தடுக்க எதுவும் செய்ய முடியாது என தெரியும். ஆனால் அதற்காக எதுவுமே செய்யாமல் இருப்பது சரி அப்படின்னு எனக்கு படலை. அதனால் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஏஐ பயன்படுத்தி ஆண் பெண் படங்களை மார்ஃப் செய்யும் நபர் நீங்கள் அப்படின்னா, நீங்கள் செய்கிறத பற்றி சற்று யோசிங்க, சிந்திங்க. இதையெல்லாம் செய்யாத நபராக நீங்கள் இல்லை அப்படின்னா, இத்தகைய படங்களை லைக் செய்யும் நபர் நீங்கள் என்றால் பிரச்சனைக்குரியவர் நீங்களும் தான். அதனால் நீங்கள் இதை மறுபரிசீலனை செய்யணும். இது தவிர மற்ற எல்லாம் இந்த ட்ரெண்டிங் மூலம் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. என்னுடைய படங்கள் கவனிக்கப்படுகிறது. நீங்கள் எப்போதும் போல எனக்கு அன்பை கொடுங்கள், நானும் எனது பணியை சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்ஃபிங் மூலமாக நிறைய தவறான புகைப்படங்கள், வீடியோக்கள், அதே போல் சம்மந்தமே இல்லாத நபர்களை முகங்களை மார்பிங் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதில் நிறைய நடிகர் நடிகைகள் மாட்டுறாங்க. ஆனால் ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் அதுலேயும் அவங்களுடைய ஒரு பர்சனல் லைஃப்பையோ இல்லை மீடியாக்களில் அவங்களுக்கு சமூகங்களில் இருக்கக்கூடிய மதிப்பையோ குறைக்கக்கூடிய வகையில் சிலர் செய்யக்கூடிய, அதுவும் ஒரு சிலர் செய்யக்கூடிய விஷயங்களால் பாதிக்கப்படக்கூடியது அவங்களும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், குடும்பங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அப்படி தான் இந்த நடிகையும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.